ருசியான அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கப் அவலை நல்லா வறுத்துட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. பால் கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த அவல் பாயசத்துக்கு டேஸ்டியான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாங்க. 10 முந்திரி 10 பாதாமை சுடு தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்க பாலோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. முந்திரி பாதாம் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அவளையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்துட்டு 2 ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நெய்யில் வறுத்துருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டா டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி.